ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் ரொட்டீன் தான். ஸ்கூலுக்கு நான் என்ன பேக் பண்ணுறேன் அதுதான். பசங்களுக்கு வந்து இனிமேல் டெய்லி ஒரு குக்கிங் விதவிதமாக பண்ணி ஆகணும். இன்றைக்கி வந்து மித்துன் குட்டியோட ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே. தக்ஷத்துக்கு எனக்கு ஸ்கூல் கிடையாது, மித்துனுக்கு மட்டும்தான். எனக்கு வந்து இப்போ 6:25 ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணிக்கொடு, ரைஸ் வேண்டாம் அப்படின்ட்டு, அதனால பாஸ்தா பண்ணிக்கொடுன்னு கேட்டால் அதுதான் பண்ண போகிறேன். எனக்கு தெரியல அந்த பாஸ்தா வந்து அவங்க எப்படி சாப்பிட்றாங்க மத்தியானம் அப்படின்ட்டு. ஆனால் என்னவோ அது வந்து பசங்களுக்கு பாஸ்தானா அது ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ அதுதான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து டெசானோட பெனே பாஸ்தா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட் அண்ட் செமலினா பாஸ்தா 100% ஃப்ரீ ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் கலர், ஃப்ளேவர், ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இது வந்து 1 kg வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து பாதி முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இல்லை வீட்டில் வந்து சூடாக பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு கேட்குறான், இன்றைக்கி அதான் பண்ண போகிறேன். வீட்டில் அப்படின்னா ஒயிட் சாஸ் பண்ணுவேன். ஸ்கூலுக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒயிட் சாஸ்லாம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அப்படியே டைட் ஆகிடும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. என்ன போகிறேன் அப்படின்னா கார்லிக், அதுக்கப்புறமா டொமேட்டோ, அது வந்து கொஞ்சம் பிளான்ச் பண்ணி அப்படி தான் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். அதனால தான் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவங்க வந்து சாப்பிடும்போது ஆறி போயிருக்கும். ஒரு ஹாட் பேக் இருக்குது, ஹாட் பேக் டிஃபன் பாக்ஸ், அதில் போட்டு கொடுத்துருவேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ வந்து ஒரு 2 to 3 days பேக் எடுத்தது. இப்போ வந்து எல்லாருக்குமே ஸ்கூல் திறந்துருக்கும். ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சில பேருக்கு 15th ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ப்ரீ கேஜி, டே கேர் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலாக இருந்தாங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைமிங்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. மித்துன் வந்து 7:25க்கு முன்னாடி வேன் வந்துடும். இப்போ இருக்கிற ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு 7:50 அந்த மாதிரி வருது. எனக்கு இன்னும் ஒரு 10 to 20 minutes எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால தான் நான் ஸ்கூல் மாற்றினதே. மித்துனுக்கும் அது வந்து இஷ்டம் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல, செட் ஆகிட்டான். மித்துனுக்கு வந்து ரொம்ப கிரேவி டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா பிடிக்காது லன்ச் பேக் பண்ணும்போது. அதனால் கொஞ்சம் ட்ரையாக தான் நான் வந்து இன்றைக்கி பேக் பண்ணேன். தக்காளி வந்து நல்லா பிளான்ச் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு அதில் கார்லிக் நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா பிளான்ச் பண்ண தக்காளி அப்படியே நல்லா அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் காரப்பொடி அதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். பெரி பெரி போடுவேன் நான். கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெரி பெரி போட்டாலாம் நல்லா இருக்காதுடா அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறான். இல்லைம்மா போட்டுக்கொடு, அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. அப்புறமா மேலே கொஞ்சம் ஆரிகனோ, அந்த சீசனிங்லாம் கொஞ்சம் போட்டோன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மித்துன் வந்து இப்போ 6th ஸ்டாண்டர்ட் இல்லையா, அதனால் சாட்டர்டே கூட ஸ்கூல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக ஒரு 6 days வந்து கம்ப்ளீட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். எந்த சாட்டர்டே லீவ் விடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னே தெரியாது. அப் டு 5th வரைக்கும் நமக்கு சாட்டர்டே சண்டே லீவ் தான் இருக்கும் மோஸ்ட்டாக. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, மித்துனுக்கு வந்து பொங்கல் போட்டாச்சா, சந்தியாவந்தனம் பண்ணுறானா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. டெய்லியுமே பண்ணுறான். காலையில் வந்து அவனுக்கு டைம் இருக்குது. 7 o'clock எழுந்திரிச்சன்னா கூட அவனுக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்களுக்கு என்ன வேலை, டக்குன்னு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ அவனுக்கு வேறு எந்த வேலையும் இருக்காது. அதனால் அவனுக்கு வந்து நிறையவே டைம் இருக்குது. காலையிலையும் பண்ணுவான், சாயந்தரமும் பண்ணுவான். அது வந்து ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறான். அதனால் அவனுக்கு ஈஸியாக இருக்குது பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பா ஒரு 2 months அந்த லீவ் இருந்தது இல்லையா, அதில் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப பெருசாக இருக்குமா மந்திரம்லான்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ பழகிடுச்சு. அதனால் சமத்தா காலையில் எழுந்திரிச்சு பண்ணிவிடுவான். இன்றைக்கி காலையில் வந்து டிஃபனுக்கு கம்பு தோசை. இதுவே வந்து கொஞ்சம் வெந்தயம்லாம் நல்லா நிறையா போட்டு அரைச்சேன். கம்பு வந்து நம்ம அரிசிக்கு பதிலாக 1 cup கம்பு சேர்க்கணும். மற்றபடி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஒன்று தான். கொஞ்சம் அவல் இல்லை ஜவ்வரிசி போட்டுக்கலாம், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் மூடி வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மித்துனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். காலையில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு தோசை தான். ரக்ஷித் வந்து இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கான். 2 பேருக்கும் ஒரே நாள் தான் ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் டேட் மாற்றிட்டாங்க. அதனால் சாருக்கு ஒரு 3 days வந்து எக்ஸ்ட்ரா லீவ் கிடச்சிது. நான் வந்து கொஞ்சம் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு
அன்றைக்கி வந்து தக்ஷுக்குட்டியோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே ப்ரீகேஜிலேருந்து ஒன்றா படிக்கிறாங்க பசங்க. ஸோ அதனால் நாங்கள் அம்மா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நான் இன்றைக்கி கிளம்பிகிட்ருக்கேன். சிம்பிளாக இது வந்து பார்த்திங்கன்னா சந்தேரி காட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்ஷுக்குட்டிக்கு வந்து ஆயுஷ ஹோமம் அப்போ வந்து நாங்கள் செட் சாரி நான் வேம்பு லாவண்யா 3 பேருமே இது கட்டியிருப்போம். ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கட்டிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம நிறைய வந்து ஜுவல்லரிலாம் போட வேண்டாம். லைட்டாக வந்து ஒரு குட்டி ஸ்டெட் அதோட நான் மேட்ச் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த வெயிலுக்கு வந்து இதை கட்டிட்டு போகிறதே பெரிய விஷயம். இந்த குட்டி பாலு தான் தக்ஷுக்குட்டியோட ஃப்ரெண்டு. ரொம்ப க்யூட்டாகவன், ரொம்ப பாசமாக இருப்பான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. ஸோ கொஞ்சம் நேரம் அவனோட விளையாடிட்டு வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து சாயந்தரம் அம்மா வந்திருந்தாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் அம்மாக்கிட்ட ஒரு சில ஹெல்ப்லாம் கேட்டேன். எனக்கு வந்து சாம்பார் பொடியெலாம் வறுத்து கொடுமா அப்படின்னு. அம்மா எப்போ வந்தாலுமே அது எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. அன்றைக்கி வந்து உளுத்தங்கஞ்சிக்கும் நான் எல்லாமே வாங்கி வச்சிட்டேன். இந்த வாட்டர்மெலான் சீட்ஸ், அதுக்கப்புறமா வெள்ளரி விதை, கருப்புளுந்து கஞ்சி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்புளுந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 2 கப்பு நாங்கள் சேர்த்துருக்கோம். உளுந்து வந்து நல்லா வறுத்துக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் உடச்ச உளுந்தாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லது. அந்த வறுத்தது வந்து தெரியும், கலர் மாறினோன்னு நம்ம எடுத்துடலாம். இது கம்ப்ளீட்டாக கருப்பாக இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. இந்த மாதிரி லைட்டாக மத்தால் உடச்சிங்க அப்படின்னா அது மாதிரி உடையணும். உள்ளேயும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும். இப்போ 1 கப் வந்து பயிரும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாதாம், அதுக்கப்புறமா வால்நட்ஸ், பொட்டுக்கடலை எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன். சம்பா கோதுமை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சம்பா ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்தி. காலையில் 1 கப் குடித்தோம் அப்படின்னா போதும். டிஃபன் வந்து இல்லாத அன்றைக்கி இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் எடுத்துக்கலாம். நான் இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்துப்பேன். இது வந்து இப்போ தீந்து போச்சு, அதனால் இப்போ திரும்ப அரைச்சேன். அம்மா வந்து சாம்பார் பொடிக்கும் வறுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. மாடியில் போய் காய போடலாம், ஆனால் இந்த வெயிலில் காய போட்டு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டங்க. புறா வந்து சாப்பிட்டுட்டு போயிடும், அதனாலே நான் மாடிக்கு போக மாட்டேன். 1 கிலோ தனியா அப்படின்னா 1/2 கிலோ மிளகா அந்த மாதிரி நாங்கள் எடுத்துப்போம். இப்போது இந்த கடலைப்பருப்பு, அப்புறமா கொஞ்சம் தோரம் பருப்பு, அதெல்லாம் ஒரு கைப்பிடி சேர்த்துப்பாங்க. வெந்தயம், அப்புறம் நான் கடுகும் போடுவேன். எல்லாம் ஒரு 50 கிராமுக்கும் கொஞ்சம் கூட நான் சேர்த்துருக்கேன். அது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு, ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்துக்கலாம். கடுகு மட்டும் வறுக்கலை. மிளகா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கடாயில் இருக்கிற சூடே போதும். காஞ்ச கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணிவிட்டு அப்பா தான் போய் அரைச்சி வாங்கிட்டு வந்தார். நான் நெக்ஸ்ட் vlogல இதை வந்து சாம்பார் இல்லை வத்த குழம்பு அதில் வந்து கஞ்சி வச்சு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து தோசை மாவில் கூட அப்படியே 1 ஸ்பூன் போட்டு தோசை ஊற்றி கொடுக்கலாம். மித்துன் வந்து சாப்பிடுவான், தக்ஷித் சாப்பிட மாட்டான் இல்லையா, அவனுக்கு நான் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். தோசையில் இல்லை வந்து சப்பாத்தி பண்ணும்போது இது 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ போட்டு அவன் வரைக்கும் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ அன்றைக்கி வந்து இவங்கெல்லாம் ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா எனக்கு க்ளீனிங் ஒர்க்கும் இருந்தது. ஏன்னா ஒரு 2 மாதம் ரொம்ப க்ளீன்லாம் பண்ணவும் முடியல. கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணோன்னா வீடு வந்து இன்னும் நீட்டாக இருந்துச்சு. எப்பயுமே வீடு வந்து கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருப்பேன் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இதை விட இன்னுமே நல்லா வச்சுக்கலாம். ஒரு சில இடம் வந்து நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ராவாக பொருள்லாம் சேர்ந்துடுச்சு. எல்லாமே தேவையாக தான் இருக்குது. ஏன்னா 2 பசங்க இருக்காங்க இல்லையா, அதனால கட்டில் ஒரு ரூமில் ஒரு 2 கட்டில் இருக்கும். அந்த மாதிரி நான் நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இன்னுமே வந்து கிச்சன் க்ளீனிங் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். இனிமேல் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். எல்லாம் மொத்தமாக ஒரே நாள்லலாம் பண்ண முடியாது, அப்படியே நம்ம படுத்துருவோம். ஒரு நாளும் ஒன்று செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ கிச்சன் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம வீடு பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம். இது வந்து எங்களோட சொந்த வீடு தான். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பேர் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொன்னேன். இந்த ரூமில் வந்து எந்த ஷெல்ஃபோ எதுவுமே இருக்காது. இனிமே தான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணணும். சரி ஒன்றா பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது வந்து கொலு வைக்கிற ரூம் அப்படிங்கிறதுனால பெருசாக இங்கே வந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியல எங்களால். அதான் ரீசன் ஷெல்ஃப்லாம் எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.